ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா Array.prototype.filter பற்றி பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தட் இது. இப்போ சிம்பிளாக வந்து ஹியூமன் நேம்ஸ் இருக்குது. என்னென்னா நான் செக் பண்ண போகிறேன் 3 கேரக்டருக்கு மேலே இருக்கிறது தான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபில்டர் பண்ண போகிறேன். ஸோ அந்த வேரியபிளை கால் பண்ணிக்கோங்க. அந்த வேரியபிள்னாது ஹியூமன் நேம்ஸ். ஏன் ஹியூமன் நேம்ஸ் கால் பண்ணுறேன், பிகாஸ் இது வந்து Array.prototype. ஸோ டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், அந்த வேரியபிள் நேமை கால் பண்ணிவிட்டு .filterன்னு கால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கான்செப்ட்டு, ரைட்டா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் கிவிங் அஸ் அ ப்ரிடிகேட். ஓகே, ப்ரிடிகேட் நான் சொல்லியிருந்தேன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் தரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு வேல்யூ வாங்கிறதுக்காக என்ன பண்ணலாம், வேல்யூ வாங்கலாம், இல்லை சிம்பிளாக வந்து ஒரு டெம்பரரியாக இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு பிளேஸ் வேணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் வந்து நேம் வைக்கிறேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து இந்த நேம் வந்து நேமோட லென்த் வச்சுக்கலாமா, லென்த் வந்து இட் ஷுட் பி 3. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஸோ கான்ஸ் ரிசல்ட் அண்ட் இங்கே நான் லாக் பண்ணுறேன். ஸோ ரிசல்ட் லாக் பண்ணுறேன், சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எதில் வந்து 3 கேரக்டர்ஸ் இருக்கோ, ஸோ இது தாண்டி மற்ற எல்லாருமே 3 கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த 4 நேம் வருது பாருங்கள், பானு, கேத்தி, டோரி, எலி. ஸோ எல்லாமே வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிகேட் சேப்பே தப்பாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ப்ரிடிகேட் அப்படின்னா இது தர ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குன்னு நான் சொல்லலை. ஓகே, பட் நீங்கள் வந்து எதை பேஸ் பண்ணி இது வந்து கன்சிடர் பண்ணணும்னா இங்கே நடக்கிற அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த ஆப்ரேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து ஆட் பண்ணிக்கும். இப்போ எதெல்லாம் வந்து 3க்கு கம்மியாக இருக்கோ அதெல்லாம் இக்னோர் பண்ணிவிட்டு, ஓகே, எதெல்லாம் வந்து 3க்கு மேலே இருந்துச்சோ அது மட்டும் தான் வந்து உங்களுக்கு அந்த வேல்யூஸ் தான் எடுத்துருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த வேல்யூ எடுத்துருக்கு. ஓகே, தான் ஃபில்டர் பண்ணுற வேலை. ஓகே, ஸோ இது நம்ம சோஃபார் நம்ம வந்து ஒரு சிம்பிளான ஸ்ட்ரிங்கில் பார்த்தோம். அதே வாட் சப்போஸ் நம்ம வந்து ஒரு ப்ராக்டிகல் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணுறேன், ஒரு சிம்பிளான ஒரு அரே வச்சுருக்கேன். ஓகே, யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்பு, த்ரிஷா, கிருஷ்ணன் சொல்லிட்டு 3 பேர் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த யூசர்ஸ்லாம் வந்து ஆக்டிவ் வந்து ட்ரூவாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஓகே, எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி லெட்ஸ் கோ ஹியர் அண்ட் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சின்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு அரே ஆஃப்னால நான் Array.prototype.னால நான் என்ன பண்ணிக்கலாம், யூசர்ஸ் டாட் ஃபில்டர் அரே கால் பண்ணிவிட்டு ஃபில்டர் கால் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து என்னோட நேம். ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் சொல்லி வச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஹேவிங் ஆப்ஜெக்ட் லைக் ஸ்ட்ரக்சர், ரைட்டா? ஸோ அதுக்குள்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த யூசர் டாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக VS Code காமிக்குது டாட் ஆக்டிவ். ஸோ ஆக்டிவ் வந்து எனக்கு வந்து ட்ரூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்தால் மட்டும் எனக்கு வந்து ஃபில்டர் பண்ணி கொடுன்னு சொல்கிறேன். ஸோ கான்ஸ் அண்ட் ஆக்டிவ் யூசர்ஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஓகே, ஸோ லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் அண்ட் ஆக்டிவ் யூசர்ஸ். ஸோ சேவ் அண்ட் அவுட் பார்த்தீங்கன்னா வி காட் 2 ரிசல்ட்ஸ். அன்பு, த்ரிஷா மட்டும் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதோட வேல்யூ மட்டும் வேணும்னா பண்ணிக்கலாம். ஐ கேன் யூஸ் இட் லைக் திஸ். ஸோ 0x இருக்கிற அதோட நேம் நான் வாங்கிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிங்கன்னா ஐ வில் கெட் அன்பு. ஓகே, ஸோ அதுவே நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் ஃபார் ஈச் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. எல்லாமே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ட்ரூ ஸ்பெசிஃபை பண்ணுறோம் இல்லைங்களா, நம்ம இதுக்கு பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம இதுக்கு ரிமூவ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ட்ரூ வேல்யூ இல்லையா? ஸோ வேல்யூ நம்மளுக்கு ட்ரூ வந்து ட்ரூ தானே. ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதை நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கோங்களேன். எங்கெல்லாம் வந்து அந்த வேல்யூ வந்து ட்ரூன்னு வருதோ அந்த வேல்யூ மட்டும் தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபால்ஸ் இருந்ததுன்னா அது வந்து இக்னோர் பண்ணிக்கும். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ சேவ் பண்ணுறேன் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா we again get the 2 values. ஓகே, ஸோ ஃபில்டர் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சூப்பர்.